சரி, ஓகே பிள்ளைகள். ஸோ நாங்கள் ஆரம்பிச்சுக்கொள்வோம். கடைசியாக நாங்கள் பிள்ளைகள் என்ன பார்த்துருந்தோம்னு சொன்னால், இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டை ஈர்ப்பு புல விசை தொடர்பாக என்ன செய்திருந்தோம் நாங்கள் பார்த்துருந்தோம். ஈர்ப்பு புல விசை தொடர்பாக நாங்கள் பார்த்துருந்தோம் பிள்ளை. சரியோ, ரைட். ஸோ இன்றைக்கி நாங்கள் அதை தொடர்ந்து அடுத்ததாக வரக்கூடிய பகுதியை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த இடத்துல ஆரம்பிக்க போகிறோம் பிள்ளைகள். அதுதான் ஈர்ப்பு புல வலிமையாக எங்களுக்கு என்ன செய்ய போகுது இருக்க போகுது. ஸோ வடிவாக தலையாங்க கொண்டு போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஈர்ப்பு புல வலிமை அல்லது ஈர்ப்பு புல செறிவுன்னு சொல்லுவோமா? ரைட். தலையாங்க போட்டுக்கொள்ளுங்க. ஈர்ப்பு புல வலிமை, ஈர்ப்பு புல வலிமை அல்லது ஈர்ப்பு புல செறிவுன்னு தலையாங்க போடுங்க பிள்ளைகள். ஈர்ப்பு புல செறிவுன்னு சொல்லி தலையாங்க போட்டுக்கொள்ளுங்க. இந்த ஈர்ப்பு புல வலிமை அல்லது ஈர்ப்பு புல செறிவினுடைய குறியீடுன்னு சொல்லுறது பிள்ளைகள் சிம்பிள் ஜி என்று சொல்லுவோம். அதாவது எங்களோட புவி ஈர்ப்புக்கு நாங்கள் பயன்படுத்துகிற ஜி, அந்த ஜி தான் இந்த ஈர்ப்பு புல வலிமை அல்லது ஈர்ப்பு புல செறிவுன்னு சொல்கிறதும். ரெண்டு பேருமே ஒரு ஆக்கள் தான். சரியா பிள்ளைகள்? ரைட். என்ன நடக்குது, என்ன கதைன்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்துக்கொள்வோம் தெளிவாக. எப்படி எங்களோட புவியீர்ப்பு ஆர்முடுகள் என்று சொல்வது, எப்படி எங்களோட ஈர்ப்பு புல செறிவாக வந்து சேர்ந்தவர் என்ற கதையை இந்த இடத்துல என்ன செய்வோம் நாங்கள் பிள்ளைகள் தெளிவாக இந்த இடத்துல பார்த்துக்கொள்வோம். சரியோ, ரைட், ஓகே. இந்த ஈர்ப்பு புல வலிமை அல்லது ஈர்ப்பு புல செறிவென்று சொல்வது பிள்ளைகள் என்னென்னு சொன்னால் ஒரு ஈர்ப்பு விசை தொழிற்படக்கூடிய ஒரு இடத்துல, ஈர்ப்பு புலத்தில், ஈர்ப்பு புலம் என்று சொல்வது என்ன, ஈர்ப்பு விசை தொழிற்படக்கூடிய பிரதேசம் ஈர்ப்பு புலம் என்று சொல்லுவோம். ஈர்ப்பு புலம் ஒன்றில், அப்போ இது ஒரு ஈர்ப்பு புலம் என்று எடுப்போம். இதில் ஈர்ப்பு விசை தொழிற்படக்கூடிய ஏரியா என்று எடுப்போம். ஈர்ப்பு புலத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் பிள்ளைகள், ஈர்ப்பு புலத்தில் 1 கிலோகிராம் திணிவை நாங்கள் என்ன செய்கிறோம் பிள்ளைகள் வைக்கிறோம். ஈர்ப்பு புலம் ஒன்றில் 1 கிலோகிராம் திணிவை நீங்கள் வைக்கிற நேரம் அந்த 1 கிலோகிராம் திணிவில் தாக்கக்கூடிய விசைதான் பிள்ளைகள் ஈர்ப்பு புல வலிமை அல்லது ஈர்ப்பு புல செறிவு எனப்படும். அதாவது 1 கிலோகிராம் திணிவில் தொழிற்படக்கூடிய விசைதான் பிள்ளைகள் ஈர்ப்பு புல வலிமை அல்லது ஈர்ப்பு புல செறிவு. அப்போ இதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கலாம்? சரி, அவதானிச்சு கொள்ளுங்க பிள்ளை, அவதானிச்சு கொள்ளும். முதலாவது நாங்கள் ஈர்ப்பு புலத்தை உருவாக்க போகிறோம். ஈர்ப்பு புலத்தை உருவாக்க வேணும்னு சொன்னால் கட்டாயம் எங்களுக்கு ஒரு திணிவு இருக்க வேணும். ஸோ திணிவை இந்த இடத்துல வரைஞ்சி கொள்கிறேன். இங்க இடத்துல ஒரு கேபிட்டல் எம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு திணிவண்டு இருக்கு பிள்ளை. இந்த திணிவில் இருந்து திணிவின் மையத்திலிருந்து, திணிவு மையத்திலிருந்து ஒரு சிம்பிள் ஆரண்ட் இருக்கக்கூடிய ஒரு தூரத்தில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னா பிள்ளைகள், 1 கிலோகிராம் திணிவை உடைய ஒரு பொருளை நான் என்ன செய்கிறேன் பிள்ளைகள், இந்த இடத்துல நான் வச்சுக்கொள்கிறேன். 1 கிலோகிராம் திணிவு இருக்கக்கூடிய ஒரு பொருள். இப்படி 1 கிலோகிராம் திணிவு இருக்கக்கூடிய ஒரு பொருளை நான் வெச்சனாக இருந்தால் இந்த 1 கிலோகிராம் திணிவில் தொழிற்படக்கூடிய விசைதான் ஈர்ப்பு புல சரிவாக இருக்கும். அப்போ இதில் தொழிற்படக்கூடிய விசை எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியும். இந்த திணிவுகள் ரெண்டுலையும் பிள்ளைகள், இந்த திணிவுகள் ரெண்டுலையும் தொழிற்படக்கூடிய விசைகள் என்று சொல்வது ஈர்ப்பு விசை, கவர்ச்சி விசையாக இருக்கும். அது ஒன்று கொண்டு பருமன்ல சமனாகவும் திசையில எதிராகவும் எங்களுக்கு இருக்க போது அதுதான் இந்த எஃப். இந்த எஃப் என்றது கேபிட்டல் எம்மால 1 கிலோகிராம் மீது பிரயோகிக்கப்பட்ட விசை. அதே நேரம் இந்த எஃப் என்றது 1 கிலோகிராமால கேபிட்டல் எம் திணிவின் மீது பிரயோகிக்கப்பட்ட விசையாக இருக்கும். இதை பற்றி நாங்கள் மிக தெளிவாக போன வகுப்பில் என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம். இப்போ இந்த எஃப் என்ற பெருமானத்தை என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம் பிள்ளைகள், அவதானிச்சு கொள்ளும். நாங்கள் சமன்பாடு படிச்சிருக்கிறோம். எஃப் என்றது பிள்ளைகள் ஜி M1 M2வின் கீழ் R வர்க்கம் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டு திணிவுகளில் பெருக்கம். இந்த திணிவு என்ன, கேபிட்டல் எம். இந்த திணிவு சொல்வது என்ன பிள்ளைகள், 1 கிலோகிராம். அப்போ உண்டு அதன் கீழ் 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம் என்ன, சிம்பிள் ஆர், அதனுடைய வர்க்கம். ஆகவே வரைவிலக்கணம் என்ன சொல்லுது, ஈர்ப்பு புலமண்டல வைக்கப்பட்ட 1 கிலோகிராம் திணிவின் மீது தொழிற்படக்கூடிய விசைதான் என்னவாக இருக்கும்னு சொன்னா பிள்ளைகள் ஈர்ப்பு புல சரிவு அல்லது ஈர்ப்பு புல வலிமையாக எங்களுக்கு காணப்பட போகுது. சரி, ஆகவே
இந்த விசை என்றது எதுக்கு இப்ப சமனாக இருக்கும் என்றால் ஈர்ப்பு புல சரிவு அல்லது ஈர்ப்பு புல வலிமைக்கு சமனாக இருக்கும். ஸோ பிள்ளைகள் இந்த இடத்துல எஃப்க்கு பதிலாக நான் போட்டுக்கொள்ள முடியும் G is equal to பிள்ளைகள் GM/R வர்க்கம். GM/R வர்க்கம் இதுதான் பிள்ளைகள் ஈர்ப்பு புல சரிவு அல்லது ஈர்ப்பு புல வலிமைக்குரிய சமன்பாடாக எங்களுக்கு காணப்பட போகுது. சமன்பாடாக பிள்ளை என்ன செய்யப்பட போகுது, எங்களுக்கு காணப்படக்கூடியதாக எங்களுக்கு இருக்க போகுது பிள்ளைகள். சரியோ? ரைட். ஓகே, வெரி சிம்பிள். ரைட். இதுல நாங்க இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது பிள்ளை. சரியோ? ரைட். இந்த ஈர்ப்பு புல வலிமை அல்லது ஈர்ப்பு புல சரிவினுடைய அலகு தொடர்பாக பார்த்தோம்னால் இதனுடைய அலகு பார்க்கிற நேரம் ஜியின் அலகு பார்க்கிற நேரம் அலகு எப்படி வரப்போகுது பிள்ளைகள் அவதானிச்சு கொள்ளுங்க. ஜியின் அலகுன்றது எங்களுக்கு வரப்போகுது, உங்களுக்கு தெரியும் இந்த கேபிட்டல் ஜியின் அலகுன்றது M-1 L கணம் T-2 ஆக இருக்கும். அதாவது கிலோகிராம் -1 M-1 L கணம், அதாவது மீட்டர் கணம் செகண்ட் -2 ஆக இருக்கும். அப்போ நான் இதை கொஞ்சம் ஒரு களி காட்டிக்கொள்றேன் பாருங்க. நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன். ஜி இந்த அலகை நான் பார்க்க போகிறேன். கேபிட்டல் ஜி இந்த அலகுன்றது M-1 கிலோகிராம் -1 மீட்டர் கணம் செகண்ட் -2 ஆக இருக்கும். இன்டூ திணிவண்டது எங்களுக்கு கிலோகிராமாக இருக்கும். கீழுக்கு பிள்ளைகள் என்ன வரப்போகுது, மீட்டர் வர்க்கம் என்று வரப்போகுது, மீட்டர் வர்க்கம். ஸோ இதை நீங்கள் சுருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன செய்யும், இரண்டு உங்களுக்கு கேன்சல் ஆகிக்கொள்ளும். மீட்டர் வர்க்கம் இது போனால் 1 வரும். ஸோ ஜி இந்த அலகுன்றது MS-2. சரியோ? இதை நான் சொன்ன உங்களுக்கு நாங்கள் படிக்கிற புவியீர்ப்பு பார்முடுகள் ஜி என்றது 10MS-2வும் இதுவும் பிள்ளைகள் ஒரே ஆக்கள் தான். சரியோ? ரைட். ஸோ ஜி இந்த அலகுன்றது எங்களுக்கு எப்படி வரும்னா பிள்ளைகள் MS-2 ஆக எங்களுக்கு என்ன செய்யப்பட போது வரப்போகுது, MS-2 ஆக வரப்போகுது. ஸோ ஜி இந்த அலகுன்றது இந்த இடத்துல எழுதிக் கொள்ள முடியும் MS-2 அல்லது பிள்ளைகள் உங்களுக்கு இன்னொரு வகையிலும் எங்களுக்கு என்ன செய்யலாம், இதை சொல்லிக்கொள்ள முடியுமாக எங்களுக்கு என்ன செய்ய போகுது பிள்ளைகள் இருக்க போகுது. அதுக்கு வார்த்தைகளில் இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல என்ன செய்யறேன் பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன். இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன் பிள்ளை. எப்படி என்று சொன்னால் அவதானிச்சு கொள்ளுங்க பிள்ளை, அவதானிச்சு கொள்ளும். இப்ப சிம்பிள் ஜி என்றது எதுக்கு சமன், ஜிஎம்மின் கீழ் ஆர் வர்க்கத்துக்கு எங்களுக்கு சமன். ஜிஎம்மின் கீழ் ஆர் வர்க்கத்துக்கு எங்களுக்கு சமன் பிள்ளை. இப்போ இதை உங்களுக்கு எப்படி எழுதி காட்டலாம்னு சொன்னால் பாருங்க, ஒரு கேபிட்டல் எம் இருக்கக்கூடிய ஒரு திணிவும் இந்த பக்கம் ஒரு சிம்பிள் எம் இருக்கக்கூடிய ஒரு திணிவும் எங்களுக்கு இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய விசை என்றது எப்படி தாக்கும், இது மாதிரி கவர்ச்சி விசைகளாக தாக்கும். கவர்ச்சி விசைகளாக தாக்க போது பிள்ளைகள். இந்த கவர்ச்சி விசையின் சமன்பாடு என்ன படிச்சிருக்கோம், F is equal to GMM இன் கீழ், அதாவது திணிவுகள பெருக்கம் MM இன் கீழ் R வர்க்கம் என்று சொல்லி எங்களுக்கு வரப்போகுது. இந்த இடத்துல நான் எப்படி எழுதுறேன் விளங்குதான்னு பாருங்க. F is equal to GM/R வர்க்கம் into simple m இந்த இடத்துல பிள்ளைகள் எழுதி கொள்றேன். சரியோ? ரைட். இதுல பாருங்க, GM/R வர்க்கத்துக்கு பதிலா என்ன போடலாம், M இங்க இருக்கு. சோ GM/R வர்க்கத்துக்கு பதிலா என்ன போடலாம், G போடலாம். சோ F is equal to G into M ஆக இருக்க போது, அதாவது F சமன் mg ஆக இருக்கும். F சமன் mg ஆக இருக்கும். விளங்குதோ? இதர அர்த்தம் என்னென்று சொன்னா பிள்ளைகள், இதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், ஈர்ப்பு புலத்துல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திணிவுல தொழிற்படக்கூடிய ஈர்ப்பு புல சரிவை அதன் திணிவால பெருக்கினால் அதுல தொழிற்படக்கூடிய விசை எங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு இடத்துல ஈர்ப்பு புல சரிவு ஜி என்றா அதுல எம் கிலோகிராம வச்சமென்றால், சிம்பிள் எம் கிலோகிராம வச்சமென்றால் அதுல தொழிற்படக்கூடிய விசை mg. அப்ப இதன் மூலமாக உங்களுக்கு விளங்கி இருக்கும் பிள்ளைகள், பூமியில 1 கிலோகிராம் பொருள் அல்லது ஒரு சிம்பிள் எம் கிலோகிராம் துணியுடைய பொருளை வச்சால் அதுல தொழிற்படக்கூடிய ஈர்ப்பு விசை என்ன பிள்ளைகள், அதுல தொழிற்படக்கூடிய ஈர்ப்பு விசை என்னது mg ஆக இருக்க போகுது. அப்ப இந்த mg என்றது எப்படி வந்தது உங்களுக்கு விளங்கிட்டா பிள்ளைகள், இப்படித்தான் அது எங்களுக்கு வந்தது. சோ இந்த g என்ற பெருமானம் என்றது உண்மைக்கும் 9.8 ஆக இருக்க போது எங்களுக்கு 9.8 பெருமானங்களுக்கு வேறுபடும்.
ஆனால் அட்வான்ஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் இது நாங்கள் என்னென்று பயன்படுத்துறோம்னா சொன்ன பிள்ளைகள் 10 ms - 2 சொல்லி. ஸோ இங்கிருந்து வந்திருக்குன்னு பாருங்க பிள்ளைகள், இந்த mg என்று சொல்லுது. சரியா? அப்ப நான் சொல்றது நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஜி ஈர்ப்பு புல சரிவு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வைக்கப்படக்கூடிய ஒரு சிம்பிளம் திணிவுல சொல்லப்படக்கூடிய விசை F7mg. சரியோ? ரைட். இப்ப நான் பூமியில் எங்களுக்கு சாதாரணமாக நடக்கிற விஷயத்துக்கு வாரேன். சாதாரணமாக பிள்ளைகள் பூமியில பிள்ளைதான் பூமி. ஸோ பூமியில பிள்ளைகள் ஒரு பொருளை நாங்கள் இந்த இடத்துல வச்சிருக்கோம்னு எடுப்போம். நாங்கள் சாதாரணமாக என்ன செய்யறோம்னு சொன்னால், பூமியின் மையத்தையும் பொருளை மையத்தையும் நான் நினைச்சுக்கொள்றேன். இந்த பொருளை தொழிற்படக்கூடிய விசை நாங்கள் கீழ்நோக்கி mg என்று தானே போறோம். உண்மைக்கு என்ன நடக்குது என்றால், இந்த பொருள் F என்ற ஒரு விசை தொழிற்படுது. அதுக்கு சமண நிறமானது பூமியில் எங்களுக்கு ஒரு F விசை என்ற பிள்ளை எங்களுக்கு தொழிற்படுது. இந்த F என்ற விசை என்றது பிள்ளைகள் இந்த புள்ளியில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு புல செறிவென்றது G என்று சொன்னால், இதுல திணிவென்றது M என்று சொன்னால், இந்த F என்றது எதுக்கு சமன் என்று சொன்னா பிள்ளைகள் எங்களுக்கு mgக்கு சமனாக எங்களுக்கு காணப்படும். இப்படித்தான் இந்த நிறை விசை என்று சொல்லக்கூடியது எங்களுக்கு வந்தது பிள்ளைகள். சொல்லவில்லைங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு மிக தெளிவா இருக்கும் எப்படி இந்த ஈர்ப்பு ஆர்முடுகள் என்றதும் ஈர்ப்பு புல சரிவும் ஒன்றார் என்று சொல்லி. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், இந்த இடத்துல இந்த பொருளுக்கு கீழ்நோக்கி F7ma சமன்பாடு பயன்படுத்த போறோம். ஏனென்றா இந்த பொருளை கீழ்நோக்கி F என்ற விசை தாக்குது. விசை தாக்குது என்றால் விசை தாக்குற திசையில இருக்கு. நான் என்ன செய்ய போறேன்? F7ma சமன்பாடு பயன்படுத்த போறேன் இவருக்கு. சோ m திணிவிற்கு பிள்ளைகள் கீழ்நோக்கி நான் F7ma என்ற சமன்பாடை பயன்படுத்தினேன் என்று சொன்னால், கீழ்நோக்கி தொழிற்படக்கூடிய விசை என்றது mg equal to m into a. m கேன்சல் ஆக a equal to பிள்ளைகள் உங்களுக்கு g ஆக என்ன செய்ய போது வரப்போகுது. a equal to பிள்ளைகள் g ஆக என்ன செய்ய போது எங்களுக்கு வரப்போகுது பிள்ளைகள். ஆகவே புவியீர்ப்பு ஆர்முடுகள் என்ற சொல்லுது பிள்ளைகள். புவியீர்ப்பு ஆர்முடுகள் என்றது எங்களுக்கு எதுக்கு சமனா இருக்கும்? அதாவது கீழ்நோக்கி எங்களுக்கு பொருளை தொழிற்படக்கூடிய ஆர்முடுகள் என்றது எங்களுக்கு ஈர்ப்பு புல செறிவுக்கு சமனா இருக்கும். அந்த ஈர்ப்பு புல செறிவுக்கு நாங்க சொல்லுவோம் புவி ஈர்ப்பு ஆர்முடுகள் என்று சொல்லி. இப்படித்தானது வந்தது. சொல்லவில்லை சபளே? ஆகவே இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும் பிள்ளைகள், எப்படி இந்த mg என்று சொல்லுதுன்றது வந்தது என்று சொல்லி. அப்ப g என்றதுக்கு இன்னொரு பெயர் தான் யாருன்னு சொன்னால் ஈர்ப்பு புல செறிவு என்று சொல்லுவோம், அல்லது ஈர்ப்பு புல வலிமை என்று நாங்கள் செய்வோம் சொல்லுவோம். நோங்களை நாங்கள் பயன்படுத்துகிற நேரம் ஈர்ப்பு புல ஆர்முடுகள் வலிமையாக பயன்படுத்துறது. பூமிக்கு அது அன்னளவாக 10 இருக்கும் என்று சொல்லி எடுப்போம். 10 ms - 2. ரைட். இதான் பிள்ளை இதனுடைய கதை. அப்ப வரைவில் கிழமை என்ன சொன்னால், ஈர்ப்பு புலம் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்துல ஈர்ப்பு புலம் ஒன்றுல வைக்கக்கூடிய 1 கிலோகிராம் திணிவுல தொழிற்படக்கூடிய விசைதான் பிள்ளைகள், தொழிற்படக்கூடிய விசைதான் g இருக்கும். இந்த g எதுக்கு சமன் என்றால் gm இன் கீழ் r வர்க்கம். ஆக ஈர்ப்பு விசைக்குரிய சமன்பாடு F = gm1 × r வர்க்கம் அல்லது F = gmm r வர்க்கம். இது கேபிட்டல் எம், அது சிம்பிள். நீங்க ரெண்டு சமன்பாடும் பயன்படுத்தலாம். விளங்குதோ? ரெண்டு சமன்பாடும் உங்களால பயன்படுத்திக் கொள்ள முடியுமா இருக்கும். ஒன்று m1 என்றால் அடுத்தது m2. இது கேபிட்டல் எம், அது சிம்பிள். ஸோ நாங்கள் F = gmm r வர்க்கம் என்று சொல்லி சமன்பாடு பயன்படுத்தினால் சிம்பிள் g என்று சொல்வது பிள்ளை இதுல, அதாவது ஈர்ப்பு ஆர்முடுகள் என்று சொல்வது அல்லது ஈர்ப்பு புல வலிமை அல்லது ஈர்ப்பு புல செறிவு என்று சொல்வது பிள்ளைகள் gmo r வர்க்கமாக இருக்கும். F = m × g, அதாவது ஈர்ப்பு புல செறிவு அல்லது ஈர்ப்பு புல வலிமையை அந்த குறிப்பிட்ட திணிவால பிரிக்கணும் என்று சொன்னால், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சிருக்கோம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈர்ப்பு புல செறிவை அந்த திணிவால பிரிக்கினால் அந்த பொருளை தொழிற்படக்கூடிய விசை கிடைக்க போகுது. இவ்வளவுதான் பிள்ளைகள் இங்க இருக்கக்கூடிய விஷயம். வெரி சிம்பிள். ரைட். வெளிக்கொள்வோம். முதல்ல வரைவிலக்கணத்தை வெளிக்கொள்ளுங்க பிள்ளைகள். வரைவிலக்கணம் வெளிக்கொள்ளுங்க. ஈர்ப்பு புலத்தில் கருதப்படும் புள்ளியில் வைக்கப்படும் ஈர்ப்பு புலத்தில் கருதப்படும் புள்ளியில் வைக்கப்படும் ஈர்ப்பு புலத்தில் கருதப்படும் புள்ளியில் வைக்கப்படும் 1 கிலோகிராம் திணிவில் தொழிற்படும் கருதப்படும் புள்ளியில் வைக்கப்படும் 1 கிலோகிராம் திணிவில் வைக்கப்படும் ஈர்ப்பு விசையானது 1 கிலோகிராம் திணிவில் தொழிற்படும் ஈர்ப்பு விசையானது ஈர்ப்பு புல வலிமை சிம்பிள் g எனப்படும். ஈர்ப்பு புல வலிமை சிம்பிள் g எனப்படும். ஈர்ப்பு புல வலிமை சிம்பிள் g எனப்படும். சிம்பிள் g எனப்படும்.
ஸோ இதில் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஜிக்கு இன்னொரு அலகுண்டு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி நீங்க பாருங்க, ஜியின் அலகு இந்த இடத்துல பாருங்க இப்படின்னு சொல்லி ஒரு அலகு இருக்கு ms-2 இதுல அலகு நியூட்டன், இது கிலோகிராம். இப்போ ஜிக்கு இன்னொரு அலகு இருக்கு பிள்ளைகள், நியூட்டன் கிலோகிராம் -1 இன்னொரு அலகு உண்டு என்ன செய்யுது ஜிக்கு இருக்குது. சரி, இப்போ நீங்க கீழே எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். எப்படின்னு சொன்னால் கீழுக்கு வடிவாக நீங்க எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். எப்படி என்றால் இதை நீங்க இந்த படத்தை வரைங்க வடிவாக. இந்த படத்தை வரைஞ்சி இந்த பகுதியை தெளிவாக பார்த்தவங்களோட கொப்பி எழுதி கொள்ளுங்க முழுமையாக. இது முழுமையாக எழுதி கொள்ளுங்க. இது நீங்க பென்சிலால் என்ன செய்யலாம், இதை பார்த்து நீங்க பென்சிலால் மார்க் பண்ணலாம். ஸோ இதை முழுமையாக பிள்ளை என்ன செய்யுங்க, உங்களோட கொப்பிகளில் வடிவாக எழுதி கொள்ளுங்க பிள்ளை. இதை பென்சிலால் எழுதி கொள்ளுங்க. G=GM வர்க்கம் ஹைலைட் பண்ணி பாக்ஸ் பாட்டி கொள்ளுங்க பிள்ளை. அலகு எழுதி கொள்ளுங்க. பரிமாணம் என்ன சொல்லுங்க எனக்கு, பரிமாணம் ஜியின் பரிமாணம் அதை எழுதிக்கொள்வோம். ஜியின் பரிமாணம் என்று சொல்றது பிள்ளைகள் என்ன வரும், LG-2 இருக்கும். ஜியின் பரிமாணம் என்று சொல்றது, ஜியின் பரிமாணம் பிள்ளைகள் LG-2 என்ன செய்யப்பட போது காணப்பட போகுது. ரைட், இதை வடிவா போஸ்ட் பண்ணி என்ன செய்யலாம், எழுதி கொள்ளலாம் பிள்ளைகள். அது முடிய பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க. அப்படின்னு சொன்னால் அடுத்த நோட்ல எழுதி கொள்ளுங்க. இந்த ஈர்ப்பு புல வலிமை அல்லது ஈர்ப்பு புல சரிவு என்று சொல்றது பிள்ளைகள் ஒரு எண்ணிக்கணியமா காவிக்கணியமா, இது அவ்வளோத்தையும் பார்த்து எழுதிட்டு அதுக்குள்ள நீங்க எழுத போறீங்க. சரியோ, ரைட். இது ஒரு எண்ணிக்கணியமா காவிக்கணியமான்னு பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் இது ஒரு காவிக்கணியமா இருக்கும். இது திசையை கொண்டிருக்க போது பிள்ளை எழுதி கொள்ளுங்க. அப்படின்னு சொன்னால் ஈர்ப்பு புல சரிவு அல்லது ஈர்ப்பு புல வலிமை ஓர் காவிக்கணியமாகும். ஈர்ப்பு புல சரிவு அல்லது ஈர்ப்பு புல வலிமை ஓர் காவிக்கணியமாகும். ஈர்ப்பு புல சரிவு அல்லது ஈர்ப்பு புல வலிமை ஓர் காவிக்கணியமாகும். இதன் திசையானது அப்ப இந்த ஈர்ப்பு புல சரிவு அல்லது ஈர்ப்பு புல வலிமை என்ற திசை என்றது பிள்ளைகள் அந்த பொருளை தொழிற்படக்கூடிய ஈர்ப்பு விசையின் திசையில என்ன செய்ய போது இருக்க போகுது. வெளிக்குள்ள தொடர்ச்சியாக இதன் திசையானது அக்குறித்த உடலில் தொழிற்படும். இதன் திசையானது அக்குறித்த உடலில் தொழிற்படும் ஈர்ப்பு விசையின் திசையில் காணப்படும். அக்குறித்த உடலில் தொழிற்படும் ஈர்ப்பு விசையின் திசையில் காணப்படும். சரியோ, ரைட், ஓகே. ஸோ இப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள், அதுக்கு கீழே இங்க இருக்கக்கூடிய இந்த படத்தை வரைஞ்சி தெளிவாக எழுதிக்கொள்ளும். இந்த படம் அவ்வளோத்தையும் வரைஞ்சு கொள்ளுங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த நோட்டுக்கு கீழே இந்த படம் அவ்வளோத்தையும் வரைஞ்சி பிள்ளை என்ன செய்யுங்க, இது எழுதிக்கொள்ளுங்க. உங்களோட நோட்டுக்கு கீழே நான் சொன்ன இப்போ நோட்டுக்கு கீழே இது அவ்வளோத்தையும் வரைஞ்சு கொள்ளுங்க பிள்ளை. இதை வரைஞ்சு கொள்ளும். சரியோ, ரைட், ஓகே. இது வரைஞ்சு முடிஞ்சிச்சு. இதை வடிவா போஸ்ட் பண்ணி வரைஞ்சு கொள்ளுங்க. இதை வரைஞ்சி முடிச்சிட்டு பிள்ளைகள் நான் சொல்லக்கூடியதை வடிவாக எழுதி கொள்ளுங்க. அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் சிம்பிள் ஜி ஈர்ப்பு புல வலிமை உடைய இந்த நோட்டை எழுதி முடிச்சுட்டு கிழக்கிளை கொள்ளுங்க. சிம்பிள் ஜி ஈர்ப்பு புல வலிமையுடைய பிரதேசம் ஒன்றில் வைக்கப்படும் சிம்பிள் ஜி ஈர்ப்பு புல வலிமையுடைய பிரதேசம் ஒன்றில் வைக்கப்படும் சிம்பிளம் திணிவுடைய பொருள் ஒன்றின் மீது தொழிற்படும் ஈர்ப்பு விசை கேபிட்டல் எஃப் ஆனது
நாங்கள் நிறுவினது. F சமன் mg எனும் சமன்பாட்டினால் தரப்படும். F சமன் mg எனும் சமன்பாட்டினால் தரப்படும் அல்லது தரப்படலாம் என்று எழுதிக் கொள்ளும். அடுத்த இன்னொரு விஷயம் இந்த இடத்துல குறிப்பாக சொல்லிக்கொள்றோம் பிள்ளைகள், இந்த திணிவு இந்த புள்ளியில, இந்த திணிவு இருக்கிற இந்த புள்ளியில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு புல சரிவை ஜி என்று இது மாதிரி மார்க் பண்ணிக்கொள்ளும். ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட திணிவு இருக்கக்கூடிய இடத்துல ஜி என்று சொன்னாதான் இதுல தொழிற்பர விசை எம்ஜியா இருக்கு. அதுக்கு பக்கத்துல வேறு ஒருத்தர் சொன்னால் அதுல எங்களுக்கு வராது. இந்த அந்த இடத்துல வைக்கப்பட்ட திணிவுக்கு தான் அந்த திணிவை அந்த ஈர்ப்பு புல சரிவால் நம்ம என்ன செய்யணும், பெருக்க வேண்டியிருக்கு. சரியோ, ரைட், ஓகே. ஸோ இந்த புள்ளியில் இருக்கிற ஜி ஈர்ப்பு புல சரிவு தான் ஜி என்று மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த இடத்துல இந்த ஜி என்ற திசையும் வடிவாளி கொள்ளுங்க தேவைன்னு சொன்னால், ஜி என்ற திசை என்றது இப்படி இருக்கும். வேறு கலர் பேனியை பயன்படுத்தி இந்த ஜி என்ற திசையை வடிவாக மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. விசையின் திசையில தான் இந்த ஜி என்ற திசையம் என்ன செய்ய போது எங்களுக்கு இருக்க போது பிள்ளைகள். சரியோ, ரைட். இது ஒரு நோட் நான் சொன்னது. அடுத்தது நோட்ல எழுதிக்கொள்ளுங்க. அடுத்த நோட் பிள்ளைகள் நான் நோட் 3 நினைக்கிறேன். நோட் 3 இது வந்து நோட் 1 முழுமையாக எழுதினோம். அடுத்து நோட் 2 எழுதினோம். ஸோ நோட் 3 நோட் 3ல எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் இதை படத்தை வரைய வேணாம், நான் சொல்லத்தை மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. முதல்ல ஈர்ப்புப்புல வலிமை சிம்பிள் ஜி ஆக உடைய பிரதேசம் ஒன்றில், ஈர்ப்புப்புல வலிமை சிம்பிள் ஜி ஆக உடைய பிரதேசம் ஒன்றில், ஈர்ப்புப்புல வலிமை சிம்பிள் ஜி ஆக உடைய பிரதேசம் ஒன்றில் பொருள் ஒன்று இயங்க விடப்படும் போது, பொருள் ஒன்று இயங்க விடப்படும் போது, பொருள் ஒன்று இயங்க விடப்படும் போது, ரைட் அப்படி என்று போட்டு பிள்ளைகள் இந்த படத்தை தெளிவாக அப்படியோ வரைஞ்சுக்கொள்ளும். அப்போ ஒரு பொருளை பிடிச்சு விடுறோம். ஸோ இந்த இடத்துல ஈர்ப்புப்புல வலிமை சரிவென்று சொல்லுது ஜி. அங்கே ஒரு சிம்பிள் திணிவை பிடிச்சி வச்சு என்ன செய்யறோம், விடுறோம் பிள்ளை, விட்டுறோம். ஸோ விட்ட உடனே அந்த பொருள் கீழுக்கு எங்களுக்கு அசையும். ஸோ அதனுடைய கீழ் நோக்கின ஆறுமுடுகள் என்றது ஈர்ப்புப்புல சரிவுக்கும் சமனாக காணப்படும். சரியோ, ரைட், ஓகே. ஸோ இந்த படத்தை நீங்க என்ன செய்வீங்க, வடிவா போஸ்ட் பண்ணி எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். அதுக்குள்ள அடுத்த நோட்ல எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். அதுக்குள்ள இது கீழே இந்த நோட் 3ல தான் அடுத்த ஒரு ஸ்டார் மார்க் கொண்டு போட்டு எழுதி கொள்ளுங்க வடிவாக. அதாவது அப்ப எங்களுக்கு என்ன விளங்குது, ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்புப்புல வலிமை என்றது அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்புப்புல ஆறுமுடுகளுக்கு எப்படி இருக்க போகுது, சமனாக காணப்பட போகுது. அப்ப ஈர்ப்பு ஆறுமுடுகளுக்கு ஈர்ப்புப்புல சரிவென்றது சமனாக இருக்கும் என்ற பாயிண்ட சொல்லிக்கொள்ளும் பிள்ளை, எழுதிக்கொள்ளுங்க. அதாவது ஒரு பிரதேசத்தின் ஈர்ப்புப்புல வலிமை, அதாவது ஒரு பிரதேசத்தின் ஈர்ப்புப்புல வலிமை அப்பிரதேசத்தில் உள்ள ஈர்ப்பு ஆர்முடுகளுக்கு சமனாகும். ஒரு பிரதேசத்தில் உள்ள ஈர்ப்பு வலிமை, ஈர்ப்புப்புல வலிமை அல்லது ஈர்ப்புப்புல செறிவு அப்பிரதேசத்தில் உள்ள ஈர்ப்பு ஆர்முடுகளுக்கு சமனாகும். ஈர்ப்பு ஆர்முடுகளிற்கு சமனாகும். சரியோ, ரைட். ஈர்ப்பு ஆர்முடுகளிற்கு சமனாகும். ரைட். அடுத்த நோட்ல எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். அடுத்த நோட்ல நீங்க எழுதி கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால், அடுத்த நோட்ல எழுதி கொள்ளுங்க. நான் ஏற்கனவே எழுதினதை இன்னொருக்கா நாங்க மென்ஷன் பண்ணிக்கொள்வோம். கேபிட்டல் எம் திணிவுடைய கேபிட்டல் எம் திணிவுடைய கோளொன்றின் மையத்தில் இருந்து, கேபிட்டல் எம் திணிவுடைய கோளொன்றின் மையத்தில் இருந்து சிம்பிள் ஆர் தூரத்தில் உள்ள புள்ளி ஒன்றில், சிம்பிள் ஆர் தூரத்தில் உள்ள புள்ளி ஒன்றின் பி என்று இருக்கக்கூடிய ஒரு புள்ளி ஒன்று எடுத்துக்கொள்ளும். ரைட். புள்ளி ஒன்றின் ஈர்ப்புப்புல சரிவு அல்லது ஈர்ப்புப்புல வலிமை, ஈர்ப்புப்புல சரிவு அல்லது ஈர்ப்புப்புல வலிமை. அப்ப நாங்க என்ன செய்யப்படும் சொன்னால், ஒரு கேபிட்டல் எம் திணிவுடைய ஒரு கிரகம் அல்லது ஒரு கோள்ல இருந்து பிள்ளைகள் சிம்பிள் ஆர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த புள்ளியில, பி என்று இருக்கக்கூடிய இந்த புள்ளியில் இருக்கக்கூடிய
ஈர்ப்பு புல சரிவு என்னன்னு சொல்லி யாரும் கேட்டாங்களாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிற அதை நான் சொன்னேன். எந்த இடத்துல எங்களுக்கு ஈர்ப்பு புல சரிவு தேவையோ அந்த இடத்துல 1 கிலோகிராம் விநியோகிக்கணும். அந்த 1 கிலோகிராம்ல சொல்லிப்படக்கூடிய விசைதான் ஈர்ப்பு புல செறிவுக்கான அந்த 1 கிலோகிராம்ல சொல்லிப்படக்கூடிய விசைதான் ஈர்ப்பு புல செறிவுக்கான பெருமானமாக இருக்க போகுது. சரியோ? ரைட், ஓகே. சோ இந்த இடத்துல வடிவாக நீங்க எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள், தெளிவாக எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள். எப்படின்னு சொன்னால் பிராக்கெட்ல அப்ப ஆர் தூரத்தில் வைக்கப்படும், அப்ப ஆர் தூரத்தில் உள்ள ஈர்ப்பு புல செறிவு அல்லது ஈர்ப்பு புல வலிமை என்று சொல்றது. இப்ப பிராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி எழுதிக் கொள்ளுங்க, பிராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி எழுதிக் கொள்ளுங்க. எக்ஸ்ட்ராவா மேலதிகமா சொல்றேன், பிராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி எழுதிக் கொள்ளுங்க. அப்புள்ளியில் வைக்கப்பட்ட 1 கிலோகிராம் திணிவில் தொழிற்படும் ஈர்ப்பு விசைக்கு சமனாக காணப்படும். அப்புள்ளியில் வைக்கப்பட்ட 1 கிலோகிராம் திணிவில் தொழிற்படும், அப்புள்ளியில் வைக்கப்பட்ட 1 கிலோகிராம் திணிவில் தொழிற்படும் ஈர்ப்பு விசைக்கு சமனாக காணப்படும். ஈர்ப்பு விசைக்கு சமனாக காணப்படும். ஈர்ப்பு விசைக்கு சமனாக காணப்படும். சரியோ? ரைட். ஈர்ப்பு விசைக்கு சமனாக என்ன செய்யப்பட போகுது பிள்ளைகள்? எங்களுக்கு காணப்பட போகுது. ஈர்ப்பு விசைக்கு சமனாக காணப்பட போகுது. சரியோ? ரைட். அப்ப எப்படிப்பட்ட ஒரு இடமாகவும் அந்த அது இருக்கலாம் பிள்ளைகள். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஈர்ப்பு புல சரிவை காணணும்டா அந்த இடத்துல 1 கிலோகிராம் துணி வச்சு அதில் தொழிற்பற விசையை காணுங்க. அந்த விசை தான் இருக்கும், ஜிக்கு சமனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பிள்ளைகள் சிம்பிளமெண்ட துணி வைப்போம். இந்த துணி வந்தது 1 கிலோகிராமுக்கு எங்களுக்கு சமனாக காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் ஏற்கனவே செய்ததான், பரவாயில்ல இன்னொரு எழுதி கொள்றேன். ஸோ இந்த இடத்துல பிள்ளைகள் எழுதி கொள்றோம் பாருங்க. F எங்களுக்கு தெரியும் சமன்பாடு GMM இன் கீழ் R வர்க்கம் என்று சொல்லி. இப்ப நாங்க GM சிம்பிளமுக்கு பதிலாக 1 கிலோகிராம் பிரேட்டம்னு சொன்னா பிள்ளைகள் R வர்க்கம் என்று வரும். 1 கிலோகிராம் பிரேட்டோன்னு இந்த விசையானது எதுக்கு சமன்? இப்ப ஜிக்கு சமன். ஸோ G is equal to பிள்ளைகள் GM over R வர்க்கமாக எங்களுக்கு என்ன செய்யப்பட போகுது? காணப்பட போகுது. G is equal to GM இன் கீழ் R வர்க்கமாக பிள்ளைகள் என்ன செய்யப்படும்? காணப்பட போகுது பிள்ளைகள். சரியோ? ரைட், ஓகே. ஸோ இது வடிவா என்ன செய்யுங்க? வீடியோ போஸ்ட் பண்ணி இந்த இடத்துல நீட்டா வடிவா எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். இதை வடிவாக எழுதி கொள்ளுங்க. சரியோ? ரைட். இதுல மேலதிகமா எக்ஸ்ட்ராவா இன்னொரு நோட் ஒன்று தார். இது எழுதி முடிச்சதுக்கு பிறகு இன்னொரு நோட் ஒன்று தார். சரியோ? ரைட். இதை முழுமையாக எழுதி பார்த்து எழுதி முடிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். அடுத்த நோட் ஒன்று தார். சரியோ? ரைட். அடுத்த நோட்ல எழுதி கொள்ளுங்க. அடுத்த நோட்ல எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். அப்படின்னு சொன்னால் கோளின் ஆரை கேபிட்டல் ஆர் எனின், இதான் அந்த கோள், அந்த கிரகம் அல்லது ஒரு கோள். சரியோ? ரைட். ஒரு பிளானட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். கேபிட்டல் எம் துணிவுடைய பிளானட் உண்டு. ரைட். கோளின் ஆரை கேபிட்டல் ஆர் எனின், கோளின் ஆரை கேபிட்டல் ஆர் எனின் கோளின் மேற்பரப்பில் ஈர்ப்பு புல சரி. கோளின் ஆரை கேபிட்டல் ஆர் சொன்னால் கோளின் மேற்பரப்பில் ஈர்ப்பு புல சரிவை பார்ப்போம். ஸோ பிள்ளைகள் அவதானிச்சு கொள்ளுங்க. கோளின் ஆரை என்று சொல்றது கேபிட்டல் ஆர் என்று சொன்னால் இங்க இருக்கிற கோள் இருக்கு தானே? ரைட். கோளின் ஆர் என்றது பிள்ளைகள் கேபிட்டல் ஆர் என்று சொன்னால் மேற்பரப்புல ஈர்ப்பு புல சரிவு கேட்டா ஒன்றும் செய்யறதில்ல. அந்த மேற்பரப்பில் என்ன செய்யணும்? நீங்க 1 கிலோகிராம் துணியை வைக்கணும். எந்த இடத்துல ஈர்ப்பு புல வலிமையை காணும் அந்த இடத்துல 1 கிலோகிராம் துணியை வச்சு அதில் தொழிற்பற விசையை கண்டாச்சு. அவ்வளவுதான். சரியோ? இப்போ கோளின் மேற்பரப்புல 1 கிலோகிராம் துணியை வைப்போம். இப்போ சமன்பாடு எழுதி கொள்ளும். நேரடியாக எழுதலாம்னு நினைக்கிறேன். F is equal to G. இதில் துணி வந்தது கேபிட்டல் M. இதில் துணி வந்தது என்ன வரும் பிள்ளைகள்? 1 கிலோகிராம். அதன் கீழ் எங்களுக்கு வரப்போகுது பிள்ளைகள் ஆரை. இந்த ஆரை என்ன வரப்போகுது? கோளின் மையத்துக்கும் இந்த 1 கிலோகிராம் இடையில இருக்கிற தூரம் என்ன? அதுதான் கோளின் ஆரைக்கு சமனிப்பது. அது இப்போ கோளின் ஆரைக்கு சமன், கேபிட்டல் ஆர் வர்க்கத்துக்கு சமன். கேபிட்டல் ஆர் வர்க்கத்துக்கு சமன். ஆக மேற்பரப்பில் கோளின் மேற்பரப்பில் ஈர்ப்பு புல சரிவண்டது பிள்ளைகள் GM இன் கீழ் கேபிட்டல் ஆர் வர்க்கமாக காணப்பட போகுது. GM இன் கீழ் கேபிட்டல் ஆர் வர்க்கமாக காணப்பட போகுது பிள்ளைகள். இதை வடிவாக என்ன செய்யுங்க? கீழுக்கு எழுதி கொள்ளுங்க. ஓகே, ரைட். அப்ப கோளின் மேற்பரப்பில் ஏதாவது ஒரு கோள் அல்லது கிரகத்தில் மேற்பரப்பில் ஈர்ப்பு புல சரிவண்டது பிள்ளைகள் GM over R வர்க்கத்துக்கு சமனாக இருக்கும். ஆர்ன்றது கோளின் ஆரையா இருக்கும். இப்போ பூமியில மேற்பரப்பில் ஈர்ப்பு புல சரிவு காண வேண்டும் சொன்னால் எப்படி பார்க்குற? பூமியின் ஈர்ப்பு புல சரிவு என்று சொல்லது G என்று சொல்லது G is equal to கேபிட்டல் G
என்ன ரைட் அகில ஈர்ப்பு மாறிலி கேபிட்டல் ஜி தர பூமியின் திணிவின் கீழ் பூமியின் ஆரையினுடைய வர்க்கத்தை போட்டு என்ன செய்யலாம் ஜியின் வருமானங்களால கண்டுபிடிக்க முடியுமா இருக்கும் பிள்ளை சரியோ ரைட் ரைட் அடுத்து நாங்க பார்த்துக்கொள்ளும் பிள்ளைகள் வெளிக்கொள்ளுங்க அடுத்த வெளிக்கொள்ளுங்க பிள்ளைகள் கோளின் மையத்தில் இருந்து அடுத்த ஒரு தலையங்க மாதிரி போட்டுக்கொள்ளுங்க ரைட் தலையங்க மாதிரி போட்டுக்கொள்ளலாம் சொல்லத்த கோளொன்றின் மையத்தில் இருந்து கோளொன்றின் மையத்தில் இருந்து கோளொன்றின் மையத்தில் இருந்து தூரத்துடனான கோளொன்றின் மையத்திலிருந்து தூரத்துடனான ஈர்ப்புப்புல செறிவின் மாறல் தூரத்துடனான ஈர்ப்புப்புல செறிவின் மாறல் பின்வருமாறு அமையும் ஈர்ப்புப்புல செறிவின் மாறல் பின்வருமாறு அமையும் சரியோ ரைட் இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா பிள்ளைகள் வடிவம் அதான் சொல்லும் இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் இந்த ஈர்ப்புப்புல செறிவென்று சொல்றது ஒரு குறிப்பிட்ட கோள்ட மையத்திலிருந்து அப்படியோ நேராக போற நேரம் கோள்ட மையத்திலிருந்து அப்படியோ நாங்க ஒவ்வொரு புள்ளியாக நாங்க பார்த்து கொண்டு போற நேரம் அதாவது இது எங்களுக்கு ஒரு கேபிட்டல் உடைய ஒரு கோள் எடுத்தோம்னு சொன்னால் இந்த கோள்ட மையத்திலிருந்து தூரத்தோட ஈர்ப்புப்புல செறிவென்றது பிள்ளைகள் எப்படி எங்களுக்கு மாறப்போகுதுன்றது நாங்கள் என்ன செய்ய போறோம் இந்த இடத்துல அனலைஸ் பண்ண போறோம் நான் எடுக்கிறேன் இந்த கோளிண்ட துணிவென்று சொல்லது கோளிண்ட ஆரை என்றது பிள்ளைகள் கேபிட்டல் ஆர் என்று நான் எடுத்துக்கொள்றேன் கோளிண்ட ஆரை என்று சொல்றது சரியோ ரைட் கோளிண்ட துணிவை கேபிட்டல் எம் என்று சொல்லி நான் எடுத்துக்கொள்றேன் இதை நான் பிள்ளைகள் 3 ஸ்டெப்ல என்ன செய்ய போறேன்னு சொன்னால் அனலைஸ் பண்ண போறேன் 3 படிமுறைகள்ல அனலைஸ் பண்ண போறேன் முதலாவது கேஸ் 1 கோளின் உள் கோளின் உட்பகுதியில் சரியோ ரைட் இப்ப கோளுக்கு உள்ளுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி இந்த இடத்துல என்ன செய்ய போறோம்னா நாங்க இந்த இடத்துல பார்த்துக்கொள்ள போறோம் கோளுக்கு உள்ளுக்கு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொன்னேன் என்ன கோளின் மையத்திலிருந்து ஆர் தூரம் என்றது கட்டாயம் சிம்பிள் ஆர் தூரம் என்றது நாங்க எடுக்கிற சிம்பிள் ஆர் தூரம் என்றது கோளுக்கு உள்ளுக்கும் வரும் இந்த புள்ளிகளாகவும் வரும் மேற்பரப்பாகவும் வரும் வெளியிலையும் வரும் சோ நாங்க முதல்ல அனலைஸ் பண்ண போறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கோளுக்கு உள்ளுக்கு அதாவது இந்த சிம்பிள் ஆர் என்றது கேபிட்டல் ஆரை விட குறைவா இருக்கிற நேரம் இப்படி ஒரு பிரமாணமா இருக்கிற நேரம் கேபிட்டல் ஆரை விட சிம்பிள் ஆர் என்றது குறைவா இருக்கிற நேரம் அப்ப நான் கண்டிஷன் எழுதி கொள்றோம் பிள்ளைகள் சிம்பிள் ஆர் என்றது பிள்ளைகள் கேபிட்டல் ஆரை விட குறைவாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய போறோம் நாங்க அனலைஸ் பண்ணிக்கொள்ள போறோம் இதை அனலைஸ் பண்றது என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள் இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை நாம இந்த இடத்துல கருத்துல எடுக்க வேண்டி இருக்கு ரைட் ஒரு சில விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கோம் இந்த இடத்துல கருத்தில் எடுக்க வேண்டி இருக்குது பிள்ளைகள் சரியோ ரைட் அதை எடுத்து நான் என்ன செய்யறேன் இந்த இடத்துல செய்து கொள்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி இதுல அவதான் சொல்லுங்க பிள்ளைகள் இது எங்களுக்கு கேபிட்டல் ஆர் தானே இது நாங்க கேபிட்டல் ஆர் இருக்கட்டும் அது அப்படியே இருக்கட்டும் சோ இதுதான் நாங்க இப்ப கன்சிடர் பண்ணிருக்கக்கூடிய புள்ளி என்று எடுப்போம் பராலி காட்டுனதை சரியோ ரைட் ரைட் ஓகே சோ இதான் பிள்ளைகள் நாம இப்ப கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆரண்ட இந்த புள்ளின்னு சொல்லுது ஆரண்ட புள்ளின்றது இந்த இடத்துல எங்களுக்கு இருக்கு சிம்பிள் ஆரண்ட புள்ளி நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈர்ப்புப்புல சரிவு அல்லது ஈர்ப்புப்புல வலிமையை காண போறோம்னு சொன்னா என்ன செய்ய வேணும் இந்த இடத்துல நாம 1 கிலோகிராம் திணிவை வைக்க வேணும் அப்ப இதுல நாம 1 கிலோகிராம் திணிவை நாம வெச்சம் என்று சொன்னா பிள்ளைகள் நல்ல வடிவா பாருங்க நான் சொல்லத நல்ல தலைக்கெடுக்க வேணும் இதுல நீங்க 1 கிலோகிராம் திணிவுண்ட நீங்க வெச்சிங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த 1 கிலோகிராம் திணிவுக்கும்
இந்த இங்க இருக்கக்கூடிய திணிவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த திணிவுகள பெருக்கம் தெரியும், இந்த திணிவு தெரியும், இந்த திணிவு தெரியும், இங்க இருக்கக்கூடிய தூரம் தெரியும். ஆகவே உங்களுக்கு இதுக்குரிய சமன்பாடு என்ன செய்யலாம், உங்களால போட்டுக்கொள்ள முடியுமா இருக்கு. இதுலதான் ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இப்ப இந்த திணிவுக்கும் இந்த திணிவென்று சொல்றது பிள்ளைகள் இப்ப நாம கன்சிடர் பண்ணிருக்கிறது எவ்வளவு வரப்போகுதுனால் இந்த திணிவாக இருக்க போகுது. இப்ப இந்த கோளுக்கு சொன்னா பிள்ளைகள், இப்ப இங்க இருக்கிற கோளுன்னு சொன்னா நாங்க எப்படி பார்த்தோம் என்றால், இங்க இருக்கிற கோளுக்கும் இவருக்கும் இடையிலான தூரம் என்றது பிள்ளைகள் சிம்பிள் ஆர், புவியீர்ப்பு மையங்களுக்கு இடையிலான தூரம். அப்ப இவர திணிவு என்ன கேபிட்டல், இவர திணிவு சிம்பிளம். ஆகவே எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் ஆர் வர்க்கம் எழுதிட்டோம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், இங்க இருக்கிற திணிவென்று சொல்லது இப்ப கன்சிடர் பண்ணிருக்கக்கூடிய திணிவென்றது இந்த ஆறு என்றது இவ்வளவுதானே. சோ இவ்வளவுதான் பிள்ளைகள் எங்களுக்குரிய அந்த திணிவுக்குரிய பகுதியாக என்ன செய்யப்போது எங்களுக்கு இருக்க போகுது. வெளியில் இருக்கிற மொத்த திணிவு இல்லை. எங்களுக்கு தெரியும் இந்த மொத்த திணிவு தான் பிள்ளைகள் கேபிட்டல் எம் ஆக இருக்கும். அப்ப இங்க இருக்கிற இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற இந்த திணிவு என்று சொல்றது, இப்ப இந்த வட்டத்துக்குரிய திணிவு மையம் இந்த புள்ளி தானே, ரைட். இந்த திணிவு நாம் ஒரு எம் டேஷ் என்று எடுத்துக்கொள்வோம், எம் டேஷ் என்று சொல்லி. இப்ப இவருக்கு இவர்ல சொல்லிப்படக்கூடிய விசைக்கு நாங்க சமன்பாடு போட்டு பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் எப்படி வரப்போது பாருங்க. F is equal to G, போட வேண்டிய திணிவு கேபிட்டல் எம் இல்ல பிள்ளைகள், எம் டேஷ போடணும். ஏனென்றால் இப்ப நாங்க கன்சிடர் பண்ணிருக்கிற திணிவு என்று சொல்றது இப்ப இதுக்குள்ள இருக்கிற திணிவை தான் நாங்க என்ன செய்ய போறோம், போட்டுக்கொள்ள போறோம். சோ இப்ப இருக்கிற திணிவுன்றது பிள்ளைகள் எம் டேஷ் ஆக இருக்கும். சோ G எம் டேஷ் இவர திணிவு 1 கிலோகிராம் என்ன பிள்ளைகள் சொல்லிக்கொள்றோம் பாருங்க. G m dash 1 கிலோகிராம், அதன் கீழ் எங்களுக்கு வரப்போது இடைப்பட்ட தூரம் 6 வர்க்கமாக இருக்க போகுது. இப்ப எங்களுக்கு ஒரு டாஸ்க் கொண்டு வந்திருக்குது பிள்ளைகள். என்னன்னு சொன்னால் இந்த m dash நாம கண்டுபிடிக்கணும். m dash என்ன செய்யணும், கண்டுபிடிச்சு கொள்ள வேண்டி இருக்குது பிள்ளைகள். சரியோ, ரைட். இந்த m dash கண்டுபிடிக்கிறதுக்கு நான் மெத்தட் 1 இந்த இடத்துல யூஸ் பண்ண போறேன். எப்படின்னு சொன்னா அவதானிச்சுக்கொள்ளும். எங்களுக்கு தெரியும் அடர்த்தி சமன் என்ன, எஸ் அவர் தான் ஆப்வியஸா. அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு சொல்லுவோம். அப்ப அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு சமன்பாட்டுல அடர்த்தி என்று சொல்றது பிள்ளைகள் திணிவின் கீழ் கனவளவாக என்ன செய்யப்போது எங்களுக்கு இருக்க போகுது. இதுல நாங்க இந்த பூமியின் அடர்த்தி ஒரு மாறாத ஒரு அடர்த்தி என்று எடுப்போம். பூமி என்றது அல்லது ஒரு கிரகம், கிரகத்தின் அடர்த்தி என்று நாங்கள் மாறாத ஒரு அடர்த்தியை என்ன செய்ய போறோம், எடுத்துக்கொள்ள போறோம். இப்ப பொதுவாக எப்படி இருக்கும் என்று சொன்னா, பூமியை எடுத்துக்கொண்டோம் சொன்னா பூமியில நீர் இருக்கும், நடுவுல லாவா இருக்கும், அதுக்கிடையில கல் இருக்கும், பாறைகள் இருக்கும், ஒவ்வொன்றாலையும் வித்தியாசம். அப்ப அதுல சராசரி அடர்த்தியை நாம் என்ன செய்யலாம், இந்த இடத்துல எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும். ஆகவே இதுல சராசரி அடர்த்தி என்றது அதுல திணிவின் கனவளவா இருக்கு. அதுல சராசரி அடர்த்தி என்ற எங்களுக்கு ஒரு மாறாத பெருமானமாக இருந்துச்சுன்னு சொன்னால், மாறாத பெருமானமாக இருந்தா பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் திணிவென்றது பிள்ளைகள் கனவளவுக்கு நேர்விகித சமனாக என்ன செய்யப்பட போது காணப்பட போகுது. திணிவென்றது கனவளவுக்கு பிள்ளைகள் நேர்விகித சமனாக என்ன செய்யப்படும், காணப்படக்கூடியதாக இருக்க போகுது. திணிவு கனவளவுக்கு நேர்விகித சமனாக இருக்க போகுது. சரியோ, ரைட். திணிவு கனவளவுக்கு நேர்விகித சமனாக இருந்தால் நான் ஒரு விஷயம் சொல்ல உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க. நான் சொல்ற விகிதம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கேபிட்டல் எம் என்ற திணிவுக்கு காரணம் சரியா, அல்லது இதுல மொத்த கனவளவு என்ன, இப்ப இதுல மொத்த கனவளவு எங்களுக்கு தெரியும், இதுல 6 என்றது கேபிட்டல் 6 தானே பிள்ளைகள், ரைட். கேபிட்டல் இதுல மொத்த கனவளவு 4/3 பையார் கணம். ஏன் எங்களுக்கு தெரியும் கோலத்திர கனவளவு 4/3 பையார் கணம் சொல்லி. அப்ப நான் சொல்றேன் எப்படி என்றால் 4/3 பையார் கணம் என்ற கனவளவுக்கு காரணமான திணிவென்றது கேபிட்டல் எம் என்று சொன்னால், இந்த பெரிய கனவளவுக்கு காரணமான திணிவென்றது கேபிட்டல் எம் என்று சொன்னால், இந்த கனவளவுக்கு இந்த கனவளவு திணிவுக்கு இந்த கனவளவு என்ன 4/3 சிம்பிள் 4/3 பை சிம்பிளார் கணம். 4/3 பை சிம்பிளார் கணம் என்ற கனவளவுக்கு காரணமான திணிவென்றது பிள்ளைகள் எம் டேஷ் ஆக இருக்கும். சொன்ன நீங்க வேணுமென்று சொன்னா எம் நேர்விகித சமன் அதிர கனவளவு 4/3 பை கேபிட்டல் கணம் என்று போடலாம். இந்த எம் டேஷ் என்றது நேர்விகித சமன் இதர கனவளவு, இங்க இருக்கிற கனவளவு போடலாம் 4/3 பை சிம்பிளார் கணம் என்று போடலாம். ஒன்றால பிரிச்சால் விகிதம் எங்களுக்கு இப்படிதான் வரப்போகுது. ஒன்றால பிரிச்சுன்னு சொன்னா அதுல விகிதம் எப்படி வரும் பிள்ளைகள், இதை மாதிரி தான் எங்களுக்கு இந்த இடத்துல என்ன செய்யப்பட போகுதுன்னு சொன்னால் வந்து சேர போகுது பிள்ளைகள். சரியோ, ரைட், ஓகே. சோ இப்ப நாங்க என்ன செய்ய முடியும்னு சொன்னால் எம் டேஷுக்கு பதிலாக எங்களால பிரதியிட்டு கொள்ள முடியுமாக இருக்கும். அவதானி. சோ இந்த இடத்துல
எம் டேஷுக்கு பதிலாக எதை பெறலாம்னு சொன்னால் வெட்டக்கூடியத்தை வெட்டி விடுவோம். 4×3 பை 4×3 பை வெட்டப்பட போகுது. ஆக எம் டேஷ் பெருமானம் என்று சொல்றது பிள்ளைகள் எங்களால் இந்த இடத்துல எழுதி கொள்ள முடியுமா இருக்கும். ஆறாவது சிம்பிளார் கணத்தின் கீழ் கேபிட்டலார் கணம் இன்டு பிள்ளைகள் கேபிட்டல் எம் ஆக இருக்கும். இதை வேணுமெண்டா நேரடியாக மனசாலையும் போடலாம். விகிதத்தை வச்சுக்கொண்டு உங்களுக்கு நான் எழுதி காட்டி கொள்றேன். பிறகு நாங்கள் என்ன செய்வோம், இதில் எக்ஸ்பர்ட் ஆனவுடனே பிறகு நாங்கள் என்ன செய்வோம், வேகமாக போட்டுக்கொள்ள முடியுமா. ஆக உள்ளுக்கு இருக்கக்கூடிய திணிவு தான் பிள்ளைகள் இந்த இடத்துல நாங்கள் அப்ளை பண்ண வேண்டும். காரணம் என்ன சொன்னா, இந்த திணிவால தான் இங்க பாருங்க உள்ளுக்கு இருக்கிற இந்த விளவு திணிவால தான் இந்த விளவு திணிவும் சேர்ந்த திணிவுமாய் தான் இங்க இந்த திணிவால தான் இந்த இடத்துல எங்களுக்கு விசை தொழிற்பட போதே தவிர மிச்சம் இருக்கிற இதால வெளியே இருக்கிற இந்த திணிவால் பிள்ளைகள் இங்க எங்களுக்கு விசை என்றது தொழிற்பட போறது இல்லை. சொல்ல விளையிட்டோம், ரைட்? ஓகே. ஸோ எம் டேஷுக்கு பதிலாக பிறையிடுவோம். இங்க பிறையிட்டோம்னு சொன்னால் கேபிட்டல் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் டேஷுக்கு பதிலாக ஜி, எம் டேஷுக்கு பதிலாக பிள்ளைகள் சிம்பிள் ஆர் கணத்தின் கீழ் கேபிட்டல் ஆர் கணம் இன்டு கேபிட்டல் எம். அதன் கீழ் எங்களுக்கு வரப்போது பிள்ளைகள் சிம்பிள் ஆர் வர்க்கம் என்று சொல்லி. ஸோ இதில் சிம்பிள் ஆர் வர்க்கத்தை என்ன செய்யலாம், எங்களால் வெட்டிவிட முடியுமா இருக்கும். சிம்பிள் ஆர் வர்க்கத்தை வெட்டிவிட்டால் எங்களுக்கு சிம்பிள் ஆர் மட்டும் இந்த இடத்துல என்ன செய்ய போகுது, மிஞ்ச போகுது. ஸோ ஆகவே என்னால் எழுதிக்கொள்ள முடியும் பிள்ளைகள் கேபிட்டல் எஃப் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த இடத்துல தொழிற்படக்கூடிய இந்த விசைதான் எங்களுக்கு என்னவாக வந்து சேரும் பிள்ளைகள், ஈர்ப்பு ஆறுமுடுகளாக இருக்கும். ஏன்னா 1 கிலோகிராம்ல தொழிற்படக்கூடிய விசைதான் ஜிக்கு சமனா இருக்க போகுது, ரைட்? ஸோ இந்த இடத்துல ஜி என்றது இதுக்கு சமனா இருக்கும் என்று சொன்னால் ஜி என்றது பிள்ளைகள் ஜி கேபிட்டல் எம் அதன் கீழ் எங்களுக்கு எழுதலாம் இந்த ஆர்கனம் கீழே வரும் கேபிட்டல் ஆர் கணம் இன்டு சிம்பிள் ஆருக்கு எங்களுக்கு பிள்ளைகள் சமனாக இருக்க போகுது. ஆக இந்த இடத்துல எங்களால் சொல்ல முடியும் பிள்ளைகள் எப்படி என்றால் ஜி நேர்விகித சமன். ஏனென்றால் இந்த இடத்துல கேபிட்டல் ஜி என்றது ஒரு மாறிலி, கேபிட்டல் எம் இந்த கிரகத்தின் திணிவு என்றது ஒரு மாறிலி, கிரகத்தின் ஆரை என்றது மாறிலி. ஆகவே எங்களால் சொல்லிக்கொள்ள முடியும் பிள்ளைகள் ஜி நேர்விகித சமன் ஆர் என்று சொல்லி. அதாவது இந்த கண்டிஷன்ல கிரகத்துக்கு உள்ளுக்கு ஆர் வார நேரம் இந்த கண்டிஷன்ல பிள்ளைகள் ஈர்ப்பு புல சரிவென்று சொல்லது அதன் ஆரை, அதாவது அதுல மையத்தில் இருந்தான தூரத்துக்கு நேர்விகித சமனா இருக்கு. ஆகவே பிள்ளைகள் இதுல தூரம் அதிகரிக்க அதிகரிக்க ஜி என்ற பெருமானமும் நேர்விகித சமனாக என்ன செய்ய போகுது, அதிகரிக்க போகுது கேஸ் 1ல, ரைட்? இப்ப நான் என்ன செய்ய போறேன், இத வித்தியாசமாகவும் செய்து கொள்வாங்க. எப்படி என்றால் பூமியின் அடர்த்தி என்றத ரோண்டு எங்களுக்கு தரப்பட்டுச்சுன்னு சொன்னா பிள்ளைகள், பூமியின் அடர்த்தி ரோண்டு தந்திருந்தால் அரை திணிவுக்கு பதிலாக அடர்த்தி தர கனவளவு செய்யலாம், எங்களால் போட்டுக்கொள்ள முடியும். அதை வச்சு கொண்டும் ஒரு சில முறைகள் எங்களுக்கு இருக்கு. சில முடல் கேள்விகள் நாங்கள் செய்கிற நேரம் அதுகளை என்ன செய்வோம், பார்த்துக்கொள்வோம். பின்னுக்கு நாம கேள்வி செய்ய வேண்டி இருக்குது, அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ரைட், இப்போ நான் கேஸ் 2க்கு போகிறேன். கேஸ் 2 ரைட். கேஸ் 2 பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இது கோளின் உட்பகுதியில். அடுத்தது பார்க்க போறேன் கோளின் மேற்பரப்பில். இது நாங்கள் ஏற்கனவே கண்டதுதான், பார்த்துக்கொள்ளுங்க. கோளின் மேற்பரப்பில் பிள்ளைகள், கோளின் மேற்பரப்பு என்று சொன்னால் சிம்பிள் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஆக எங்களுக்கு என்ன செய்ய போது இருக்க போது. ஏற்கனவே நாங்கள் பார்த்தது தான் பிள்ளைகள். சரியோ, ரைட்? ஓகே, வடிவாக தான் சொல்லும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் நாங்க இந்த கிரகம் கோள் இருக்குது, அதோட மேற்பரப்பில் பார்த்தோம்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் நிறுவித்தான் வச்சிருக்கிறோம். அந்த இடத்துல எங்களுக்கு சமன்பாடு எங்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த இடத்துல கோளின் மையத்திலிருந்து சிம்பிள் ஆர் தூரத்தில், அந்த சிம்பிள் ஆர் இதுக்கு சமனா இருக்கும், எங்களுக்கு கேபிட்டல் ஆருக்கு சமனா இருக்கும், கோளின் ஆருக்கும் சமனா இருக்கும். ஸோ இதுல எங்களுக்கு 1 கிலோகிராம் திணிவு வைக்கிற நேரம் இப்போ எங்களுக்கு எஃப் பிரமாணம் தான் ஜியா இருக்க போகுது. எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி கேபிட்டல் எம், இவரை திணிவு என்றது கேபிட்டல் எம், 1 கிலோகிராமின் கீழ் தூரம் என்றது எங்களுக்கு ஆர் வர்க்கம். ஸோ சிம்பிள் ஆருக்கு பதில் எங்க கேபிட்டல் ஆர் போடலாம், சிம்பிள் ஆர் கேபிட்டல் ஆர் சமன். ஆகவே எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் என்றது ஜியா இருக்கும், எங்களுக்கு ஜி இஸ் ஈக்குவல் டு பிள்ளைகள் ஜி எம் ஓவர் ஆர் வர்க்கத்துக்கு சமனாக இருக்கும். எங்களுக்கு தெரியும் திணிவுக்கு பதில் 1 கிலோகிராம் போட்டோன்னு எஃப் என்றது தான் இதுக்கு சமன், ஜிக்கு சமன். ஆகவே ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் ஓவர் கேபிட்டல் ஆர் வர்க்கமாக இருக்க போது பிள்ளைகள் கேஸ் 2ல கோளின் மேற்பரப்புல. அடுத்தது நாங்க பார்க்க போறது கேஸ் 3.
கோளின் வெளியே நாம் என்ன செய்ய போறோம் பிள்ளைகள்? நாங்க பார்க்க போறோம் கோளின் வெளியே. கோளுக்கு வெளியே என்று சொல்றது பிள்ளைகள் எப்படி என்று சொன்னால் இத மாதிரியாக, இது கோள் வெளியில் இருக்கிற ஒரு புள்ளி சிம்பிள் ஆர் தூரத்துல. இது எங்களுக்கு ஆர் என்று சொல்றது கேபிட்டல் ஆர் என்ன செய்ய போது எங்களுக்கு இருக்க போது பிள்ளைகள். ஸோ இந்த புள்ளியில பார்க்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இது நாங்கள் ஏற்கனவே நிறுவி இருக்கிறோம். ஸோ இதுல இந்த கேபிட்டல் ஆரை விட சிம்பிள் ஆர்ன்றது பெருசு, சிம்பிள் ஆர் பெரிது, கேபிட்டல் ஆர் எங்களுக்கு என்ன செய்ய போது வரப்போகுது. சரியோ? ரைட். ஸோ இதுல பார்த்தோம்னு சொன்னா F is equal to G கேபிட்டல் M 1 கிலோகிராமின் கீழ் சிம்பிள் ஆர் வர்க்கம் என்று வருமாகவே G is equal to பிள்ளைகள் எங்களுக்கு சாம்பாடு எப்படி வரும் என்றால் GM இன் கீழ் ஆர் வர்க்கம் என்று சொல்லி வரப்போகுது. GM இன் கீழ் ஆர் வர்க்கம் என்று சொல்லி வரப்போகுது. இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். இது எப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் இதுல GM என்னும் மாறிலி என்று சொன்னால், இப்ப G என்றதாக இழைப்பு மாறிலி, கோளின் திணிவு கேபிட்டல் என்றது மாறிலின்னு சொன்னால் இதுல G என்று சொல்வது பிள்ளைகள் எப்படி இருக்க போதென்றால் ஒன்னிங்கள் ஆர் வர்க்கத்துக்கு நேர்விய சமனாக காணப்படும். எப்ப இது பிள்ளைகள் இந்த இடத்துல இது எங்களுக்கு ரைட், கோளுக்கு வெளியில G நேர்விய சமன் ஒன்னிங்கள் ஆர் வர்க்கமாக காணப்படும். அப்ப கோளுக்கு வெளியில தூரம் கூட கோளுக்கு வெளியில தூரம் கூட G என்ன செய்யும்? குறைவடைய போகுது. கோளுக்கு வெளியில ஆர் கூட G குறையுமானா கோளுக்கு உள்ளுக்கு ஆர் கூட கிட்ட, அதாவது மேற்பரப்பு நோக்கி போற நேரம் ஜீர பெருமானம் கூடிக்கொண்டு போகும். அப்ப எப்படி இருக்க போகுது? இப்படி போற நேரம் ஜீர பெருமானம் கூடிக்கொண்டு போய் இந்த இடத்துல மேக்சிமம் பெருமானம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் போற நேரம் என்ன செய்ய போகுது? குறைவடைய போகுது. அப்ப இந்த மூணு கேஸையும் வச்சு இந்த மூணு கேஸையும் பிள்ளைகள் அனலைஸ் பண்ணி நான் ஒரு வரைபொண்டு இந்த இடத்துல என்ன செய்யலாம், என்னால வரைந்து கொள்ள முடியுமாக இருக்க போது பிள்ளைகள் எப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்ளும். எனக்கு ஒரு வரைபொண்டு இந்த இடத்துல வரைஞ்சு கொள்ள முடியுமா இருக்கு. ஸோ இந்த வரைபு நான் வரைஞ்சு விட்டேன்னு சொன்னால் இதான் எங்கட கோளாக இருக்க போது பிள்ளைகள். எங்கட கோளாக இருக்க போது இந்த கோளோட மையத்தில இருந்து அப்படி என்ன செய்ய போறோம், நாங்க பார்த்துக்கொள்ள போறோம். அப்ப இந்த கிராஃபை நான் எப்படி வரைஞ்சு கொள்றேன், நான் ரைட். ஸோ இது கிராஃப் எங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி பாருங்க. நான் இது மாதிரியாக எங்கட வரைபை வரைஞ்சு கொள்றேன். ஓகே ரைட். ஸோ இதான் எங்கட ஈர்ப்பு பிளஸ் அறிவு ஜியா இருக்க போது, இது தூரம் ஆறா இருக்க போது, இது கோளிண்ட ஆரே இருக்க போதுன்னா எங்களுக்கு தெரியும் கோளிண்ட ஆரே என்று சொல்றது கேபிட்டல் ஆருக்கு சமனா இருக்கும் போதும் எங்களுக்கு இது எங்களுக்கு கேபிட்டல் ஆர்னு போடுவோம் நாம. ரைட். ஓகே, இவ்வளவு கேபிட்டல் ஆர் போடும். தூரத்தோட ஜி இந்த மாறல் எப்படி வரும்னு பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் கோளுக்கு உள்ளுக்கு G என்றது தூரத்துக்கு நேர்விய சமன், G நேர்விய சமன் R. அப்ப G நேர்விய சமன் R என்று சொன்னால் இதுல R பூஜ்ஜியம் என்று சொன்னால் G எப்படி இருக்கும்? பூஜ்ஜியம். R பூஜ்ஜியம் வேண்டா G பூஜ்ஜியம் வேண்டா, R 0 வேண்டா G 0 வேண்டா, G நேர்விய சமன் R தானே. ஆக மையத்துல பிள்ளைகள் எங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் R பூஜ்ஜியம் என்று சொன்னால் மையத்துல R என்றது பூஜ்ஜியம், R பூஜ்ஜியம் வேண்டா G பூஜ்ஜியமா இருக்கு. அதே நேரம் கோளுக்கு உள்ளுக்கு G நேர்விகித சமன் R, G நேர்விகித சமன் R என்றால் R என்றது பிள்ளைகள் இப்ப இந்த வரைபடம் எங்களுக்கு எப்படி இருக்கும்னா G நேர்விகித சமன் R இருக்கும் கோளுக்கு உள்ளுக்கு. இப்ப எங்களுக்கு வெளியில போற நேரம், கோளுக்கு வெளியில போற நேரம் பிள்ளைகள் எங்களுக்கு இந்த வரைவு எப்படி வரும்னு சொன்னால் G நேர்விகித சமன் ஒன்றிங்கள் R வர்க்கம் என்ற வரைவுக்கு அமை வரும். அப்ப R கூட G குறையும், ஒன்றிங்கள் R வர்க்கம் வரைபண்டது பிள்ளைகள் இத மாதிரி எங்களுக்கு வரைய போகுது, இத மாதிரி எங்களுக்கு வரப்போகுது. அதாவது ஆறு பெருமானம் என்று சொல்வது முடிவிலியாக இருந்தால் R நல்ல கூட, R நல்ல பெருசு, R முடிவிலி என்றால் நீங்கள் முடிவிலி என்ன? பூஜ்ஜியம். சோ G பூஜ்ஜியம் ஆயிடும். அப்ப முடிவிலியில பிள்ளைகள், முடிவிலியில G என்ற பெருமானம் என்ன செய்யும்? பூஜ்ஜியத்தை அணுகும் பிள்ளைகள். ஆகவே G அடையக்கூடிய அதிக பெருமானம் என்றது எந்த இடத்தில் இருக்கும்? அது மேற்பரப்புல G என்ற பெருமானம் என்ன பிள்ளைகள்? மேற்பரப்புல G என்று சொல்றது எங்களுக்கு தெரியும் GM ஓவர் கேபிட்டல் R வர்க்கம், GM ஓவர் கேபிட்டல் R வர்க்கமாக எங்களுக்கு என்ன செய்ய போகுது பிள்ளைகள்? இருக்க போகுது. சோ நான் எழுதுறேன் இதன் அடிப்படையில் சரியோ? ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள், ஈர்ப்புப்புல வலிமைன்றது ஒரு கோள மையத்திலிருந்து தூரத்தோட எப்படி மாறும் என்று சொன்னால் அதிகரிச்சு நேர்விகித சமனாக அதிகரிச்சு வெளியில எங்களுக்கு குறைவடைஞ்சு கொண்டு போகும் பிள்ளைகள். சோ ஆரம்பத்துல கோளின் மையத்துல G பூஜ்ஜியம், ஈர்ப்புப்புல சரி பூஜ்ஜியம்,
போற நேரம் அதிகரிச்சு கொண்டு மேற்பரப்புல ஜிஎம்ஓ கேபிட்டல் ஆர் வர்க்கமா இருக்கும். வெளியே போற நேரம் ஜி என்றது பிள்ளைகள் எப்படி இருக்க போதுன்னு சொன்னால் நீர்வி சமன் ஒண்டிக்கீழ் ஆர் வர்க்கத்துக்கு நீர்வி சமன் இருக்கும். ஆர் கூட கூட ஜி குறையும். சோ முடிவிலியில ஆர் முடிவிலியில மிகப்பெரிய பிரமாணத்துல ஜி என்றது பூச்சியத்தை அணுகும் பிள்ளைகள் டென்ஸ் டு 0 ரைட். சோ இன்றைக்கு பிள்ளைகள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா நீங்க கீழே அந்த வரைபுக்குள்ள இதை வடிவா எழுதிட்டு கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 வடிவா அனலைஸ் பண்ணிட்டு பிள்ளைகள் என்ன செய்யுங்க இந்த வரைவை நீங்க வடிவாக வரைஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள் ரைட். சோ இந்த இடத்துல நாங்க இன்றைய நாள்ல நாங்க ஈர்ப்புப்புல வலிமை ஈர்ப்புப்புல செறிவண்டதை முழுமையாக முடிச்சிருக்கிறோம். அடுத்த வகுப்புல இதுல நாங்க நிறைய கேள்விகளை செய்துட்டு பிள்ளைகள் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் இதுல வரக்கூடிய அடுத்த பகுதியா இருக்கக்கூடிய ஈர்ப்பு அழுத்தம் என்ற பகுதிக்கு மூவ் பண்ணிக்கொள்வோம். ஸோ இன்றைய லெசன் நாங்கள் முடிச்சு கொள்வோம் பிள்ளைகள். இது அவ்வளோத்தையும் என்ன செய்யுங்க வடிவாக பார்த்து எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். ஸோ கிளாஸை முடிச்சு கொள்வோம், தெளிவாக பார்த்து எழுதி கொள்ளுங்க. பிசிக்ஸ் சிம்பிள். நெக்ஸ்ட் கிளாஸ் நாங்கள் மீட் பண்ணிக்கொள்வோம் பிள்ளைகள். சரியோ ரைட்.